கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள், விசுவாசிகள் மற்றும் சபை மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில கூட நாம் தியானிக்க வேண்டிய பகுதி யோபு 12ஆம் அதிகாரம். யோபு 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த யோபு 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது விசேஷமாக இதுல யோபு தன்னுடைய நண்பர்களுக்கு பதில் அளிக்கிறார். அவருடைய நண்பர்களுக்கு பதில் அளிக்கிறதை பார்க்க போகிறோம். அதாவது முதல் வசனத்துல நீங்க முதல்ல இருந்து 1 முதல் 3 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யோபு பிரதியுத்தரமாக, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும், உங்களை போக எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவர்களை அறியாதவன் யார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா, யோபு தன்னுடைய நண்பர்களை என்ன பண்றாரு? கேலி பண்றாரு. யோபு தன்னுடைய நண்பர்களை கேலி பண்றாப்ல. அதான் அவர்கள் தான் ஞானவான்கள் என்றும், அவர்களை விட்டால் வேற யாரும் ஞானவான்கள் இல்லை என்றும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யோபுவின் நண்பர்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் யோபு சொல்றாரு, ஆமாம், உங்களை விட ஞானவான்கள் வேற யாரும் இல்லை இந்த உலகத்திலே அப்படின்ட்டு அவர்களை ஏளனமாய் பேசுகிறார். இந்த அதிகாரத்திலே முக்கிய வசனம் பார்க்கறது 2-3 வசனங்கள் நீங்க பார்க்கும்போது 2-3 வசனத்துல யோபு சொல்றாரு, அதுதான் முக்கிய வசனம். தன்னுடைய நண்பர்களுக்கு அவர்களை என்ன பண்றாரு? கிண்டல் பண்றார், கேலி பண்றார். நல்லா பாத்தீங்கன்னா, யோபுவின் நண்பர்கள் அவர்கள் தான் ஞானவான்கள் என்று தங்களை தாங்களே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போதுதான் யோபு சொல்றாரு, உங்களை போல எனக்கும் புத்தி உண்டு, நானும் மனிதன்தான், நானும் தாழ்ந்தவன் அல்ல என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 28:11 பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான் அப்படின்னு நமக்கு போடப்பட்டிருக்கு. அதாவது ஐஸ்வர்யான் தன்னுடைய பார்வைக்கு அவர்கள் ஞானவான்களா இருக்கிறார்கள். அதே மாதிரி ஏசாயா 5:21 நீங்க பார்க்கும்போது, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படி பார்க்குவோம். இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது யோபுவின் நண்பர்கள் 3 பேர், அந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாங்கள் தான் ஞானிகள் அப்படின்னு அவர்கள் ஞானிகள் என்றதற்காக யோபுவுக்கு புத்தி சொல்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமானவர்களுக்கு ஐயோ. நீதிமொழிகள் 26:4 பார்த்தீங்கன்னா, மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கூடாது, கொடுத்தால் நீயும் அவனை போலாய். அதாவது யோபுவின் நண்பர்களை பார்த்தீங்கன்னா, அவர்கள் யோபுவை ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீ தப்பு பண்ணிருப்ப, நீ ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது காரியத்தை பண்ணிருப்ப, அதனாலதான் ஆண்டவனுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்திருக்காரு அப்படின்னு யோபுவை என்ன பண்றாங்க? யோபுவை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனா வேதனை யோபு அப்படி பதில் கொடுக்கல. யோபு என்ன சொல்றாரு? அவர்களுக்கு பதில் கொடுக்கல. அப்படி அவர்களை குறை சொல்லவில்லை. அதனாலதான் வேதத்தில் போட்ட மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரப்படாது, கொடுத்தால் நீயும் அவனை போலாவா என்று பார்க்க. அதுக்கப்புறம் 4வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது 4வது வசனம் சொல்லுது, ஆபத்துக்குள்ளானவன் என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். முதல் பகுதி யோபு சொல்றாரு, என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு. பிரியமானவர்களே, இந்த நாளில கூட நாம் அநேகருக்கு அநேக நண்பர்கள் உண்டு, தனிப்பட்ட நண்பர்கள் உண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டுல சொல்லாததெல்லாம் நண்பர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா இங்க யோபு என்ன சொல்றாரு? நான் என்னுடைய சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டேன்.
நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படின்னு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்முடைய கஷ்ட துக்கத்தில் பங்கேற்கிறார்களா, இல்லை அவர்கள் நம்முடைய பேச்சை முன்னுக்கு பிறனாக பேசி நம்மை நிந்திக்கிறார்களா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களை தேர்வு செய்வதில் மிக மிக கவனமா இருக்கணும். ஆனா யோபுக்கு 3 நண்பர்கள் தான். அநேக நண்பர்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த 3 நண்பர்கள் முக்கியமானவர்கள். இவர்கள் வெகு தூரத்தில் வருகிறார்கள். யோபுவின் பாடுகளை கேள்விப்பட்டு வெகு தூரத்தில் வந்து 7 நாட்கள் யோபு துக்கம் கொண்டாடுகிறார்கள். அப்பேற்பட்ட நண்பர்களே யோபுவை என்ன பண்றாங்கன்னா கேலியும் பரியாசமும் பண்ணுகிறாங்க. யாரோ மீட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனம், ஆபத்துக்குள்ளானவன் சுகமா இருக்கிறவனுடைய நினைவில் நிகழ்ச்சி அடைகிறான், கால் இடுகிறவனுக்கு இது நேரிடும் அப்படின்னு போடப்படும். அதாவது அவனுக்கு ஆபத்துக்குள்ளானவன் சுகமா இருக்கிற நிலையில் நிகழ்ச்சி அடைகிறான், சுகமா இருக்கிறவனுக்கு கால் இடவனுக்கு இது நேரிடும் அப்படின்னு போடப்படும். 2 குருந்தியர் 3:6 பாத்தீங்கன்னா, ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கும் ஏதுவாகும், நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனால அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது பவுல் சொல்றாரு. இப்படி அவருடைய யோபுவின் பாடுகளை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல வந்து 6ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு, தேவனை கோபப்படுத்துவதற்கோ சாங்கோவாங்க உண்டு, அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுத்தார். அதாவது துன்மார்க்கருக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் வரும் அப்படின்னு போட்டவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், நான் எவ்வளவு பயபக்தியா இருக்கிறேன், ஒரு வாரமும் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்காம இல்ல, எல்லா வாரமும் சபைக்கு வரேன், தசம்பாக் கரெக்டா போடுறேன், ஆனா நான் மட்டும் எந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் அதே ஸ்டேஜ்ல நான் மட்டும் வளரவே முடியல, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஆசிரியை சேர்க்க உங்களாலும் முடியவில்லை அப்படின்னு போடுறேன். பைபிள் என்ன சொல்றது? 6வது வருஷம், கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. அதே சங்கீதம் 73:12 வருஷத்தை பாத்தீங்கன்னா, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளா இருந்து ஆசையை பெருகப்படுகிறார். அப்ப பணம் வந்து ஒரு பணமோ பொருளோ ஆசையோ ஒரு முக்கியம் அல்ல அப்படின்னு போடப்பட்டிருக்காங்க. இந்த பேர் சொல்லணும் பெருகி இருக்கும். இந்த அதிகாரத்துல அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 7 ஒரு பகுதியும், வசனங்கள் 13 16 முடிய ஒரு பகுதியும், ஒரு பகுதியுமாக இன்னும் 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். 9ஆம் கர்த்தருடைய கரம் இதை செய்ததற்கு இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? யோபு சொல்றாரு, இந்த காரியத்தை, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை கர்த்தருடைய கரம் தான் செய்தது, இவைகள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? யோபுக்கு தெரியுது இது கர்த்தருடைய கரம். நம்முடைய வாழ்க்கையில கூட சில கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது நம்ம ஆண்டவரை குறை சொல்லாமல் அதை வந்து சோதித்து அறியணும். எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படி நம்ம சோதிக்கணும். யாக்கோபுல சொல்றாரு, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, ஏனென்றால் அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு என்ன பண்ண சிக்கொண்டு பாவத்திலே மரித்து அவர் என்ன பண்றாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க. ஆனா சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அப்படின்னு சொல்றது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 41:20,
கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று நாம் என்ன பண்ணுவோம், அறிந்து கொள்ள வேண்டும். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அது ஏன்லாம் ஆண்டவர் நம்ம சோதிக்கிறாரோ. நம்ம நிறைய டைம் சொல்றோம், நல்லவர்கள் நல்லா இருக்காங்க, கெட்டவனா நல்லா இருக்கிறான், நம்மளுக்கு மட்டும் ஒரு நல்லது நடக்குமாறுது அப்படின்னு நான் சொல்லுவோம். ஆனா நம்மளோட வாழ்க்கையில நமக்கு எது நடந்தாலும் கர்த்தருடைய கரத்தால எல்லாம் நடக்கணும் அப்படிதான். ஏன்னா பேதுரு எழுதுறாரு, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை விவரிக்கும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியதுங்களுக்கு பேதுரு எழுதுறாரு. இப்ப நம்முடைய அவருடைய கரத்துல அடங்கி இருக்கும் போது நம்ம கர்த்தர் ஏற்ற காலத்துல உயர்த்துவார். யோபு பார்த்தீங்கன்னா, யோபு இந்த பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கேலி பேச்சுக்கள், கிண்டல்கள் எல்லாம் வரும்போது கூட கடைசி மட்டும் கர்த்தருடைய கரத்துல இருந்தார், அமைதியா இருந்தாரு. அவர் சொல்லியிருக்கலாம், நான் நீதிமான், நான் ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் மேல பழி போட்டுக்கலாம், ஆண்டவர் எடுத்துக்கலாம், ஆண்டவர் தூஷித்திருக்கலாம். ஆனா அவர் ஒண்ணுமே பண்ணல, கடைசி முடிய அமைதியா இருந்தார். அதனாலதான் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, கர்த்தருடைய கரத்தில் பலத்த கைகள் அடங்கினீர்கள். நம்ம கர்த்தருடைய பலத்த கைக்குள் நம்ம அடங்கியிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடங்கியிருக்க கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்ம உயர்த்தும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் ஆயிட்டார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும். இந்த வசனத்தை யோபு நீங்க பார்த்து, யோபுக்கு இந்த வசனம் கரெக்ட். யோபு மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தர், ஒரு தேசத்துக்கே பணக்காரர். எப்பேற்பட்ட பணக்காரர் சரி, கர்த்தர் தரித்திர அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடையப்பட்டவருமா இருக்கார். அவர் தெரியும் யாரை எந்த நேரத்துல உயர்த்தணும், யாருக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய அப்பாவுக்கு நல்லா தெரியும். நம்ம போட்டுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போட்டு, ஆண்டவரே அதை கொடு, இதை கொடு அப்படின்னு நம்ம கேட்கறத விட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நீங்க கொடுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் நம்ம சரியான நேரத்துல நமக்கு என்ன வேணும்னு நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்க பழகும் போது ஆண்டவருக்கு பிரியமா, நான் கேட்கறது ஆண்டவருக்கு பிரியமா அப்படின்னு கேட்போம். இங்க எடுத்து பாத்தீங்கன்னா, யோபு அவர் பணக்காரர், ஆனால் தரித்திரனான பிச்சைக்காரர் போல ரோட்ல இருந்தார். ரோட்ல அவனை யோபு யாரும் மதிக்கல. அதனால 1 சாமுவேல் 2:7 அவர் யாரையும் எப்பெருமையும் மாற்ற முடியும். நம்ம நினைச்சிடலாம், எனக்கு பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆசை இருக்கு, படைபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, நான் சொன்ன 10 பேர் வருவாங்க, நான் சொன்ன அடுத்த நிமிஷமே இது நடக்கும். கிடையாது. கர்த்தர் நினைத்தால் எதுவும் குடும்பம் எதுவும் ஆகும். நம்ம பொண்ணு மொழியோ, பொருள் மொழியோ, ஆள் மொழியோ, நம்முடைய பலத்தின் மொழியோ நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது. நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலதான். யோபுக்கு இந்த நிலைமையில் வந்தாலும் கூட யோபு தீமையும் பெற வேண்டாமோ. பின்ன 2ஆம் அதிகாரம் 5-7 பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட போட்டிருக்கு, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு தாம் வாக்குத்தத்து பண்ணின ராஜ்யத்தை சொல்லவில்லையா? அடுத்து 16வது வசனம், நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவா உங்களை ஒடுக்கிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். இது அநேக எல்லாருக்கும் பொருள், இந்த வருஷம் எல்லாருக்கும் பொருள்.
உதாரணத்துக்கு நம்முடைய சபையில, உதாரணத்துக்கு சொல்றேன், நிஜமா இல்ல, உதாரணத்துக்கு நம்முடைய சபையில ஒரு ஐஸ்வர்யனும் வராது, ஒரு ஏழையும் வராது அப்படின்னா நம்ம யாரையும் பாரு, எல்லாத்தையும் சமமாக தான் பார்க்கணும். நல்ல காணிக்க கொடுக்குறாரு, நல்லா தசம்பா கொடுக்குறாரு, நம்ம ட்ரோப போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போதெல்லாம் நம்ம கவனிச்சு அனுப்புறாரு அப்படின்னு அவர் நம்ம எப்ப பார்த்தா அவர் முன்னாடியே வைக்கக்கூடாது. செய்தி மெசேஜ் கொடுக்கும்போது அவரை பத்தி எதிர்த்து, வேதம் வாசிக்கும் போது அவருக்கே கொடுக்குறது, அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அது தப்பு. ஏன்னா யாக்கோபு சொல்றாரு, அவர்களல்லவோ உங்களை என்ன பண்றாங்க, ஏயாசனத்துக்கும் இதுக்கெல்லாம் இழுக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லிக்கிறாரு, ஆண்டவர் யாரையும் என்ன பண்ணுவாரு, எப்போ வேணாலும். அதனால நம்முடைய சபையிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எல்லா மக்களையும் நாம் ஒன்று போலதான் நேசிக்கணும். ஒரே வழி நேசிக்க ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உன்னை போல பிறனையும் நேசி. நம்ம எப்படி நம்மை நாமே நேசிக்கிறோம், அதே போலதான் பிறனையும் நேசிக்கிறோம். பணம் இருக்குது, அவங்களை நல்லா முன்னாடி உட்கார வைக்கணும், இல்லாதப்பட்டவங்கள கடைசியில உட்கார வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியை நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தார். இந்த சிறியர்கள் எதை செய்கிறோம் அது எனக்கே செய்தார். இந்த பூமியில நம்ம எதை செய்யறோமோ நம்ம கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஏன்னா நியாயத்திற்குள்ள ஆண்டவர் நமக்கு கணக்கு கேட்பார். கிறிஸ்தவராகிய நம்ம எதை செய்கிறோம், என்ன பண்றோம், நல்லா கவனிக்கணும். யோசிச்சு செய்யணும். காரணம் யோசிக்காம செய்யறதுலாம் நம்ம என்ன பண்றோம், தவறுதல் அப்படி மாட்டோம். அதுக்கப்புறம் சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கையில தான் சகல பிராணிகளின் ஜீவனும் மனுஷரின் ஆவியும் இருக்கு. அப்ப நம்முடைய ஆவி யாரு கையில இருக்குதுன்னா ஆண்டவருடைய கையில தான் இருக்கு. நம்முடைய ஜீவன், நம்முடைய மூச்சு, ஏன்னா ஏசப்பா ஆண்டவர் தான் நமக்கு மூச்சு கொடுத்தாரு. ஆதியாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சுவாசத்தை ஆதாமுடைய மூக்குல ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு போடப்பட்டது. நாம் மரிக்கும் போது அந்த ஆவி அவர்கிட்ட போயிடும். சங்கீதம் 146 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா 3 நாள்ல பிரபுக்களையும் ரட்சிக்க தானே இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் எல்லாம் அழிந்து போகும். 146 3 நாள். அப்ப ஆவி பிரிந்து தேவனிடத்தில் போயிடும், நம்முடைய சரீரம். அப்ப நாம் வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய மாம்சம் மண்ணுக்கு போகிறது, மண்ணுக்கு மண்ணாகவும் தூளுக்கு தூளாகவும் தூசிக்கு தூசியாகவும் நம்முடைய மாம்சம் போகுது. ஆனா இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை 70, வெள்ளத்தில் மிகுதியால் 80. இந்த வயதுல நம்ம எப்படி வாழ்றோம், நம்முடைய மாம்சத்தை எப்படி பிரியப்படுத்துறோம், ஆவியை எப்படி பிரியப்படுத்தும், நம்முடைய மாம்சத்துக்கு நம்ம எப்படி பிரியப்படுத்தலாம், என்ன பண்ணணும் யோசிக்கணும். நிறைய பேர் மாம்சத்துக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க, நல்லா தேவையா இருக்காது. ஆனா இருந்தாலும் நிறைய செலவு, தன்னுடைய மாம்சம் நல்லா இருக்கணும், நல்லா மேக்கப் பண்ணும், நல்லா என்ன பண்ணும், காஸ்ட்லியான காரியங்கள் எங்க உடம்புக்கு நாம பண்ணும், தப்பு இல்லை. ஆனா அந்த மாம்சம் ஒரு நாள் நம்மோடு கூட வராது, அது மண்ணுக்கு மண்ணாடுதான் போகும். ஆண்டவர் கொடுத்த ஜீவனை, ஆண்டவர் கொடுத்த மாம்சத்தை பேணிக் கொள்வது தப்பு கிடையாது, அது நமக்கு சரியாக பாதுகாத்துக் கொள்வது. ஆனால் அதற்கென்று அந்த மாம்சத்துக்குன்னே நம்ம என்ன பண்ணக்கூடாது, முழுவதும் யோசிக்க கூடாது. முழுவதும் ஆவிக்கு யோசிக்கணும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா இருக்கு, நான் ஆண்டவரோடு எப்படி இருக்கேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு. மாம்சத்துல நம்முடைய உடம்புல சின்ன அடிபட்டாலும் நம்ம என்ன பண்றோம், தாங்க முடியாது.
ஒரு சின்னதா ஒரு பிளேடு கீறினா கூட வலிக்குது அப்படின்னு ஓடி போய் என்ன பண்றோம், பேண்டேஜ் வாங்கி ஒட்டிடுறோம், ரத்தம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ ஓட்டைகள் இருக்கு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதை நம்ம சரி பண்ண வரமாட்டோம். ரைட், இன்னைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு ஜெபிக்கலாம். இன்னைக்கு ஒரு அதிகாரம் தான் வாசிக்கலாம், நாளைக்கு 2 அதிகாரமா சேர்ந்து வாசிக்கலாம். அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு தடை போடுறோம். ஆனால் மாம்சத்துக்குன்னா உடனே அந்த நிமிஷமே வேணும். நம்ம எது ஆசைப்படுறோமோ அது உடனே வேணும். அதான் சொல்றாங்க, ஆவி சகல ஆவி எல்லாம் அவர் கையில போடும், மாம்சம் மண்ணுக்கு போயிடும். அதனால நாம் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. ஒரு கொரிந்தியர் பவுல் சொல்றாரு, நாம் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். அப்ப ஆவிக்குரிய காரியங்களை நாம் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவரிடத்திலிருந்து பலனும் ஞானமும் உண்டு, மோசம் போக்கிறவனும் அவர் கையில் கீழே இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. யாக்கோபுல 1:5 நீங்க பார்க்கும்போது யாக்கோபு சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாகிற கர்த்தரிடத்தில் கேட்டவன். அப்ப யாக்கோபு சொல்றாரு, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருப்போம். ஞானத்துல நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. நீதிபதியில் ஒரு வசனம் இருக்கு, மூடன் பேசாம இருந்தால் அவனும் ஞானி ஆவான். அப்ப நம்ம எந்த இடத்துல எதை பேசணும் கத்துக்கணும். நம்ம பேசிட்டே நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நம்ம பேசிட்டே இருந்தா நம்ம ஞானவான்கள் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. யாருக்கும் ஒன்றும் தெரியாது, நம்ம தான் ஞானவான்கள் அப்படின்னு எல்லார்கிட்ட போய் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நீதிபதிகள் சொல்ற, மூடனும் பேசாது இருந்தால் ஞானம் உள்ளவன் ஆவான். அப்ப அவரிடத்தில் பலனும் ஞானமும் உள்ளது. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த வெள்ளத்தை தாருங்க, உங்களுடைய ஞானத்தை தாருங்க. ஏன்னா இப்போ யாக்கோபு சொல்றாரு, அவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரவர், ஒருவரையும் புறமே தள்ளாத கர்த்தரவர். அப்ப எல்லாருக்கும் கொடுக்கிற கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அதுக்கப்புறம் போகுன்னா, அதுக்கப்புறம் 2வது பகுதி, மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையில் ஒரு நல்ல வசனம். பூமியில யாரு மோசம் போனாலும் சரி, யார் உங்களை மோசம் போக்கினாலும் சரி, இருவரும் கர்த்தருடைய கருத்தின் கீழதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரையும் நம்ம மோசம் போகவும் கூடாது, மோசம் போகவும் கூடாது, ஏமாறவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாது. ஏமாந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் நிற்க கூடாது. ஆண்டவர் அதுக்குதான் ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆனாதான் யாக்கோபு சொல்றாரு, நம்ம ஞானமா சில காரியங்களை சிந்திக்கலாம். ஏமாந்துட்டு அப்புறம் போய் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் ஒண்ணும் பண்ண முடியும். அதே போல நம்ம யாரையும் ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாது. அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம உண்மையாவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம ஏமாற மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவாரு, வழிநடத்துவார். ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு காரியத்தை நம்ம யோசிச்சு நம்ம யாருன்னா ஏமாத்த வந்தாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, ரைட் மகனே, இவனை விட்டு விலகி போ, இங்க போவாத, அவன் சொல்றது நம்பாத. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவாரு, ஏதோ ஒரு வசனம் மூலமா பேசுவாரு. அப்ப அது நம்ம கீழ்ப்படினோம். நம்ம அந்த வார்த்தை கீழ்ப்படியாம போயிட்டா நம்ம ஏமாந்து போடுவோம். ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம கூட இல்லைன்னா, ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னா ஏமாந்து விடுவோம். ஏன்னா ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கும்போது யாரையும் நம்ம கிட்ட ஏமாற்ற முடியாது. அவர் சகலத்தையும் அறிந்தவர், சகல வியாபி, சர்வ ஞானி. அதனால சொல்றேன், கிறிஸ்தவனை நாம் ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும். அதனால இந்த அதிகாரத்தில் நாம் யோபு 12ஆம் வருஷத்தை யோபு தன்னுடைய நண்பர்களுக்கு பதில் அளித்தார்.
யோபு தன்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க, நாங்கள் தான் ஞானவான்கள், நாங்கள் தான் பலவான்கள். அவளுக்கு தான் பதில் அளித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனங்களே, கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவி எங்கே மண் கத்தெடுத்து போகிறது? நம்முடைய மாம்சம் எங்கே போகிறது? எல்லாத்தையும் நாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நாம் சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம்.